இந்த உடம்பே யாருன்னா ஒருத்தர் கேட்கும் போது நம்ம என்ன சொல்றோம், சார் ஏன் உடம்பு சார் அப்படின்றோம். இது உடம்பா? ரைட்டு கை மாதிரி லெஃப்ட் கை இல்ல, ரைட்டு கண்ணு மாதிரி லெஃப்ட் கண் இல்ல. நீங்க டாக்டரா ஆப்தமாலஜிஸ்ட் கிட்ட போனீங்க, நான் என்ன சொல்றேன், சார் ரைட் லெஃப்ட்ல கேட்ராக்ட், லெஃப்ட் லெக் நல்லா இருக்கு சார், அது இன்னும் சர்வீஸ் போடலாம் சார், இன்னும் 1 வருஷம்ன்றான். லெஃப்ட் லெக் நல்லா இருக்கு சார், ரைட் லெக் தான் சார் கொஞ்சம் ப்ராப்ளம், ஆர்த்தோ டாக்டர் போய் பாருங்க அப்படின்றான். அப்ப என்ன அர்த்தம், ரைட் மாதிரி லெஃப்ட் இல்ல, கால்லயே பாருங்க. அப்ப இஎன்டி டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, நான் காது தான் பார்ப்பேன், மூக்க தான் பார்ப்பேன். அப்ப நம்ம உடம்புலயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸுங்க இருக்கு. ஆனா அத்தனை ஸ்பேர் பார்ட்ஸையும் நம்ம உடம்புன்னு சொல்றது இல்லை. என்னைக்குன்னா நம்ம இந்த கை தான் சார் எந்து, இந்த மூளை தான் சார் எந்து, இந்த தலை தான் சார் எந்த அப்படின்னு சொல்லியிருக்கோமா? நம்ம என்ன சொல்றோம், எல்லாத்தையும் சேர்த்து சொல்றோம். நான் அங்கேயும் அத்வைத்தம் இருக்கு. ஆனா உலக பார்வையில நம்ம மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லும் போது என்ன சொல்றோம், என் கை, இது என் கால், கொசு கடிக்குதப்பா, என் கையை கடிக்குதப்பா அப்படின்றோம். யாருன்னா ஒருத்தர் என்ன அடிச்சானா சார், இங்க அடிச்சுட்டான் சார் அப்படின்றோம். ஏன், நம்மளுடைய பார்வையில் அப்படி இருக்கு. ஏன்னா திருஷ்டி பேதம் தவிர ஞானத்துக்கு பேதமே கிடையாதுங்க.